நடிகர் சங்கம், நடிகர்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு பேனர் இருந்தது. இப்போ பாதி தியேட்டர்ஸ் இல்ல. லாஸ்ட் டைம் இந்த கலை நிகழ்ச்சி பண்ணும்போதே நிறைய பேர் வந்து உடன்பாடு இல்லாமல் போயிட்டாங்க. இப்பயும் கலை நிகழ்ச்சி பண்ணணும்னு சொல்றாங்க. நமக்கு இன்னமும் ரஜினி சாரும் கமல் சாரும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இவங்களுடைய போக்கு மட்டும்தான் இங்க எல்லாம் பிரச்சனை. அவங்க வந்து யாரையுமே அவங்க அரவணைச்சு போற மாதிரிலாம் அவங்களுக்கு என்னமே கிடையாது. இப்ப என்ன மாதிரியான ஒரு முடிவு எடுத்தா இப்ப அந்த நடிகர் சங்கத்தை திருப்பி மீட் எடுக்க முடியும்? கண்டிப்பா வெல்டிங் உருவாகும். கண்டிப்பா நாடக கலை நல்லது நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து டிசம்பருக்குள்ள முடினாங்க. ஃபேக்டா முடியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஏன் 3 வருஷம் கேக்குறீங்க? எலெக்ஷன் பாடி வச்சு நீங்க ஜெயிச்சு நீங்களே கட்டுங்க. யார் வேணா ஆப்போசிட்ல நிக்கட்டும். என்ன பயம்? இப்ப இங்க யார் இவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ் இருக்காங்க? இப்ப இவங்களுக்கு அகைன்ஸ்டா நிக்கிறதுக்கு கூட, கேள்வி கேட்கறதுக்கு கூட யோசிக்கிறதுக்கு நாங்க எல்லாமே ஒரு டீமா இருந்ததுன்னா கண்டிப்பா நாங்களும் நிப்போம் எலெக்ஷன்ல. இந்த நடிகர் சங்கம் எதுக்கு க்ளோஸ் பண்ணிடலாம்ல? க்ளோஸ் பண்ணிடுறதுன்னு சொல்ல முடியாது. அதை வந்து நீங்கள் உங்களுடைய மனசில் உள்ள தேவையான பகையை எடுத்துட்டு எல்லாரும் ஒற்றுமையாக வாங்க. என் பேர் மட்டும்தான் அங்கே வரணும், என் பேர் மட்டும்தான் அப்படி வரணுன்றது நினைச்சாங்கன்னா நடிகைகளோட பங்கு எவ்வளோ இருக்கு? குஷ்பு மேடம் இருக்காங்க இப்போ இதில் ஈஸியாக. அவங்க ஜெனுவனாக கேள்வி கேட்பாங்க. எல்லாமே இந்த விஷயத்தில் அவங்களும் பார்க்குறாங்க. அவங்களும் ஏன் கேள்வி கேட்கலன்னு தான் எனக்கு ஆச்சரியம். சங்கமே இப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? ரோகிணி மேடம் வச்சு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இது இல்லாமல் சினிமா சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள் வந்து அந்த இடத்துல இருக்கணும் அந்த கமிட்டியில். போஸ்டல் ஓட்டு அது வந்து காமனான ஒரு பர்சன் தான் அதை பாக்குறது இதுல என்றது இல்ல. நீங்களும் வந்து உங்க சைட்ல இருந்து ஒரு பர்சனை நிறுத்தலாமே. இல்லைங்க, போஸ்டல் ஓட்டு ரஜினி சாருக்கே போல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவரே சார் சொன்னார், பேட்டி கொடுத்துருக்காரு. இது மாதிரி நிறைய போஸ்டல் ஓட்டு நிறைய பேருக்கு போய் சேரல. எனக்கு இப்போ ஏதாவது ஒரு சூழ்நிலை இப்போ வரப்போகுதுன்னு தெரிஞ்சா அது யார் பண்ணாங்கன்றது கூட எனக்கு தெரியும். ஆனால் அதை நான் பார்த்துப்பேன். எனக்கு நடிகர் சங்க மெம்பர்ஷிப் தேவையில்லையே, நான் பார்த்துக்கிறேன். வாங்க பார்த்துக்கலாம் வாங்க. நீங்க இன்ட்ராக்ட் பண்ணிருக்கீங்களா விஜயகாந்த் சார்? கண்டிப்பாங்க. என்ன வந்து ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. வேட்டியை மடிச்சு கட்டிட்டு வந்து நிக்கிற ஒரு கேப்டன் அவர். உதயா சார் உங்களை கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. நீங்க என்ன மாதிரியான ஒரு முன்னெடுப்பு எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு அதுக்கு நீங்க பதில் வச்சிருக்கீங்க? அதான் இல்லையே, நான் என்ன எடுக்கிறது சங்கத்திலே இல்லையாங்க. என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கு உங்களுக்கு? என்ன பாதிப்பும் கிடையாது. நல்லதுதான். நிரந்தர நீக்கம் பண்ணா பிஸியா இருக்கலாம், நிறைய படம் நடிக்கலாம். ஒட்டுமொத்த அந்த பில்டிங் வந்து நம்மளால கட்ட முடியும் நினைக்கிறாங்க. நம்ம கடன் வாங்கி கட்ட வேண்டிய சூழ்நிலையில இங்க யாருமே இல்லை. எனக்கு ஒரு 50,000 கூட நான் கடன் கூட இருக்கட்டுங்க, நான் சங்கத்துக்கு ஒரு பில்டிங்கா நான் ஒரு 2 லட்சம் ரூபா தரேன், எல்லாரும் சேர்ந்து கட்டுவோம். கடன் வேணான்னு தான் நாங்கள் அப்ப சொன்னோம். நடிகர் சங்கம், நடிகர்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு பேனர் இருந்தது. இப்போ பாதி தியேட்டர்ஸ் இல்ல. பாதி படங்கள் ரிலீஸ் ஆகல. நடிக்க வந்தவங்க இப்போ பாதி பேர் நம்ம விஜய் சாரே அவர் பாலிடிக்ஸ் போறேன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம எல்லாமே ஓடிடிக்கு வந்துடுச்சு. இப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த நடிகர் சங்கத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் எந்த மாதிரியான ஒரு இதுல இருக்கு அப்படின்றது இங்க இருக்கிற நடிகர்களுக்கு புரியுதா சார்? அவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து இதில் வந்து லாஸ்ட் டைம் இந்த கலை நிகழ்ச்சி பண்ணும்போதே நிறைய பேர் வந்து உடன்பாடு இல்லாமல் போயிட்டாங்க. இப்பயும் கலை நிகழ்ச்சி பண்ணணும்னு சொல்கிறாங்க. நமக்கு இன்னமும் ரஜினி சாரும் கமல் சாரும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய போக்கு மட்டும்தான் இங்கே எல்லாம் பிரச்சனையே. அரவணைக்கிற அதாவது திருப்பி நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அவங்க வந்து யாரையுமே அவங்க அரவணைச்சு போகிற மாதிரிலாம் அவங்களுக்கு என்னமே கிடையாது. ஓகே, இப்போ இப்படி இருக்குது. இப்போ என்ன மாதிரியான ஒரு முடிவு எடுத்தா இப்போ அந்த நடிகர் சங்கத்தை திருப்பி மீட் எடுக்க முடியும்? அது வந்து கண்டிப்பாக அந்த பில்டிங் உருவாகுங்க. கண்டிப்பாக வெல்டிங் உருவாகும். கண்டிப்பாக நாடக கலை நல்லது நடக்கும். ஆனால் டைம் பீரியடாக இவங்க ஈகோவாக அந்த வெஞ்சன்ஸாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, இப்போ இவங்க 3 வருஷம் டைம் கேட்டிருக்கிறாங்க. 6 மாதம். இப்போது இன்னமும் உண்மையாக சொல்லணும், எதுவே இருந்தாலும் ஓப்பனாக சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து டிசம்பருக்குள்ளே முடினாங்க. டிசம்பருக்குள்ளே ஃபேக்டாக முடியாது. டிசம்பர் மழை காலம், அடுத்து மார்ச் ஆகிடும். அடுத்து மார்ச் திருப்பி. அதனால தான் இவங்க நினைக்கிறேன் இந்த டைம் வேணுன்றதுக்காக தான் 3 வருஷம் கேட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஏன் 3 வருஷம் கேட்குறீங்க? எலெக்ஷன் பாடி வச்சு நீங்கள் ஜெயிச்சு நீங்களே கட்டுங்க. யார் வேணா ஆப்போசிட்டில் நிற்கட்டும். என்ன பயம்? எலெக்ஷன் செலவு ஏங்க இப்போ எல்லாம் என்ன எலெக்ஷன் செலவுன்னு அதுபடி அதெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. இப்போ இங்கே இவ்வளோ யார் ஸ்ட்ராங்கான சொசைட்டி ஆக்ட் இது ஆக்சுவலி 1952ல ஸ்டார்ட் ஆச்சு. சொசைட்டி ஆக்ட் வந்து எலெக்ஷன் நடக்கணும் ஜனநாயகம் எப்படி. ஓகே, அப்படி பார்த்தா இப்போ இங்க யார் இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ் இருக்காங்க? இப்போ இவங்களுக்கு அகைன்ஸ்டா நிக்கிறதுக்கு கூட, கேள்வி கேட்கறதுக்கு கூட யோசிக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து எனக்கு நாங்கள் எல்லாமே ஒரு டீமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நாங்களும் நிற்போம் எலெக்ஷனில். அதாவது இப்போ எனக்கு இவங்க வந்து எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் என்னை கண்டினியூஸாக பாக்யராஜ் சார் என்னதான் நீக்கிறாங்கன்ற மாதிரி தான் வெளியில் பேசிக்கிறாங்க.
உதயா சார், இப்போ நீங்க ஒரு டீம் ஆரம்பிச்சு நாங்க அகைன்ஸ்டா நிக்கிறோம், நம்ம வந்து இதுக்கு வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நீங்க ஸ்டெப் எடுக்க முடியாதா? அப்படி உருவான தனக்கு சங்கரதா சனி. நானும் ஐஸ்வரி சார், பாக்யராஜ் சார்லாம் நாங்கள் அப்படி தாங்க இவங்களை கேள்வி கேட்டதுக்கப்புறம் தானே உருவான அணி சங்கரதா சனி, சுவாமி சங்கரதா சனி. அப்போ லாஸ்ட் பீரியடில் வந்து நான் வெளியில் வந்தேன். சரி. நான் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து நான் விஷாலை மட்டும் எதிர்ப்பேன்னு சொல்லி பொதுச்செயலாளர் நான் போட்டிடுவேன்னு சொல்லி நான் ஒரு பேட்டி கொடுத்து வைரல் ஆச்சு. அது நான் கண்டிப்பாக அந்த டைமில் நான் தோத்தாலும் ஜெயிச்சாலும் விஷால் பண்ணுறது தப்புன்னு சொல்லி நான் வந்து இறங்கியிருப்பேன். அப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன். நான் கேள்வி கேட்டதுக்கப்புறம் குட்டி பத்மினி அம்மா வந்து உண்மையிலே அவங்களுக்கு சில விஷயங்கள் இருந்தது, அவங்களும் வெளில வந்தாங்க. சங்கீதாவுக்கும் சில விஷயங்கள் உடன்பாடு இல்லை, சங்கீதா வெளில வந்தாங்க. நிறைய பேர், ஐயூப்னு ஒருத்தர் இருக்கிறாரு, ஜெரால்டுன்னு ஒருத்தர் வந்து நம்ம திருச்சி மாவட்டத்தில், ஜெரால்டுன்னு அலெக்ஸோடைய மருமகன், அவர் திருச்சி ஃபுல்லாக சப்போர்ட். இப்போ அவரையும் நீக்கிட்டாங்க, அவரையும் தூக்கிட்டாங்க. அவர் ரிசைன் பண்ணிட்டார். ஈசி மெம்பர், கரண்ட் ஈசி மெம்பர். நடிகர்கள் பற்றியே நம்ம இப்போ இங்கே பேசிகிட்டு இருக்கோம்ல, நடிகைகளோட பங்கு எவ்வளோ இருக்கு? அவங்கள அவ்வளோவா நம்ம வந்து சங்கத்தில் வந்து சில குஷ்பு மேடம் இருக்காங்க இப்போ இதில் ஈஸியாக. அவங்க ஜெனுவனாக கேள்வி கேட்பாங்க, எல்லாமே ஜெனுவனாக கேள்வி கேட்டு எல்லாமே ஜெனுவனாக இருப்பாங்க. இந்த விஷயத்தில் அவங்களும் பார்க்குறாங்க, அவங்களும் ஏன் கேள்வி கேட்கலன்னு தான் எனக்கு ஆச்சரியம். ராதிகா மேம் இருக்காங்களே, ராதிகா மேடம் நீங்கள் அவங்ககிட்ட போய் பேசலாமே. இல்லை, ராதிகா மேடம்லாம் சங்கத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சுங்க. அவங்களுக்குலாம் நடிகர் சங்கம் பக்கம் வரதே கிடையாது. போன ஜெனரல் பாடிக்கு வந்தாங்க, இருந்தாலும் தன்மையாக அவங்களும் பொது ஜெனரல் பாடிக்கு வந்தாங்க. இப்போ அவங்க பண்ணுற போக்கில் பார்த்தா ராதிகா மேடம்க்குலாம் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடுச்சு, டோட்டலாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு யாருக்குமே. சரத் சார் அதை வேணாலும் இப்போ நீங்கள் போய் கேளுங்களேன், என்ன பார்த்தாங்களா அப்பயே வந்துட்டோப்பா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவங்களாம் வந்து அந்த டைமில் சங்கத்துக்காக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. நமக்கு சில விஷயங்கள் உடன்பாடு இல்லை, கேள்வி கேட்டோம், பாண்டவரணியாக நம்ம உருவானோம். அவங்களும் வந்து சரி பாண்டவரணி ஜெயிச்சாங்க, அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த விஷயமும் இல்லை. அவங்க திருப்பி எலெக்ஷன்லும் நிற்கல, பாண்டவரணி டீமில் வந்து திருப்பி எலெக்ஷனும் நிற்கல. அப்போ நாங்கள் இங்கே இருந்தவங்களே தான் வந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ண வேண்டிய சூழ்நிலையாச்சு. ஏன்னா இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா, நீங்கள் உதயா சார் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி, அதை நாங்கள் பண்ணிட்டோம். எடுப்படலைன்றீங்களா? எடுப்படலைன்னா அப்படி கிடையாது. அங்கே வந்து ஒரு நிர்வாகத்தில் போஸ்டல் ஓட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த போஸ்டல் ஓட்டு தான் நாங்கள் தோத்தது காரணம். இல்லைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போஸ்டல் ஓட்டு அதை வந்து காமனான ஒரு பர்சன் தான் அதை பார்க்கறது, இதில் என்றது இல்லை. நீங்களும் வந்து உங்கள் சைட்லேருந்து ஒரு பர்சனை நிறுத்தலாமே. யாரை நிறுத்தலாம் போஸ்டல் ஓட்டுக்கு? இல்லைங்க, போஸ்டல் ஓட்டு ரஜினி சாருக்கே போல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவரே சார் சொன்னார், பேட்டி கொடுத்துருக்காரு. ரஜினி சாருக்கே போஸ்டல் ஓட்டு போல. இது மாதிரி நிறைய போஸ்டல் ஓட்டு நிறைய பேருக்கு போய் சேரலை. அண்டு அது மட்டும் இல்லாமல் அங்கே போஸ்டல் ஓட்டில் வந்து குளறுபடிகள் நிறையா. ஸோ இதெல்லாம் நடந்துச்சு. இதெல்லாம் மேலாளர் பாலமுருகன், முன்னாள் மேலாளர் பாலமுருகன் ஒருத்தர் இருந்தார் அந்த டைமில், அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் இப்போ ஐஸ்வரி சார் கிட்ட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சரி, இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க, இப்போ ஐஸ்வரி சார் ஒர்க் பண்ணுறாரு, இவர் எல்லாத்தையும் மாற்றி சொல்லுவார். அப்படி கிடையாது. இவங்க தூக்கிட்டாங்க. அவர் ஜெனுவனாக இருந்தார் இவங்க டீமுக்கு, இவங்க தூக்கிட்டாங்க. நல்ல ஒர்க்கர் சார். இப்போ நடிகர் சங்கம் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, நடிகர்களுக்கு நல்லது செய்யுது, நடிகர் இந்த மாதிரி கட்டடம் உருவாக்குறது, கஷ்டப்படுற வந்து நடிகர்களுக்கு உதவுறதுன்றதுக்காக தான் நடிகர் சங்கம். பணத்தை நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க, நடிகர் சங்கம் கட்டலை, நான் அந்த பில்டிங் வந்து எதுவுமே ப்ராப்பராக இன்னும் வரல, எதுக்கும் யாருக்கும் பதில் சொல்லலை, நீங்களே நிர்வாகிகளை தேர்வு செய்கிறீங்க, தேர்தல் நடத்தலை. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த நடிகர் சங்கம் எதுக்கு க்ளோஸ் பண்ணிடலாம்ல? அப்படி பாரம்பரியமான ஒரு சங்கம் என்னங்க, நீங்கள் சொல்ல மாதிரி எம்ஜிஆர் அப்படி க்ளோஸ் பண்ணிடுறதுன்னு சொல்ல முடியாது. அதை வந்து நீங்கள் உங்களுடைய மனசில் உள்ள தேவையான பகையை எடுத்துகிட்டு எல்லாரும் ஒற்றுமையாக வாங்க, இன்னமும் எல்லாரும் சேர்ந்து கை கொடுப்போம். நான் தான் சொல்கிறேன், எல்லாரும் சேர்ந்து கை கொடுப்போம், எல்லாரும் கையை பிடிப்போம், எல்லாருமே கையை பிடிப்போம். நான் நீன்றதெல்லாம் போட்டியே இல்லை. இப்போது நான் ஓப்பன் டிக்ளேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா எந்த ரூல்ஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறது இல்லையே. அப்போது அப்படி இருக்கிறதுல நான் இன்றைக்கும் சொல்கிறேன், ஒற்றுமையாக இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து இந்த பில்டிங் வந்து இன்னும் சீக்கிரமாக எல்லார் கையும் இணைந்தால் மட்டுமே வரும். என் பேர் மட்டும்தான் அங்கே வரணும், என் பேர் மட்டும்தான் அப்படி வரணுன்றது நினச்சாங்கன்னா அது எனக்கு வரட்டும், அதுவும் நான் சொல்கிறேன் வரட்டும். ஆனால் அவங்க அதுக்காக எல்லாத்தையும் நீக்கிறதோ, ஈகோ எடுக்கிறதோ, இவன் என்ன சொல்லிட்டான், இப்போ என்ன பேட்டி கொடுத்துட்டான் உதயா வந்து பயங்கரமாக பேட்டி, இப்போ ஒரே காரசாரமாக இருக்கும் இந்த பேட்டி வந்ததுக்கப்புறம். உதயா வந்து பேட்டி கொடுத்துட்டான், அவனை என்ன விஷயத்தில் ரூபோல் பண்ணி அவன் எங்கெங்கே வந்து அவன் படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவனுக்கு எவ்வளோ கடன் இருக்குது, அவன் எப்படி இருந்தது, அவங்கெல்லாம் இது மாதிரி இருக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், எதுக்கும் நான் போயிட மாட்டேன். அவங்களோட பர்சனல் விஷயம் எடுத்தாங்கன்னா, ஏங்க இதே கலைஞர், தானை தலைவர் கலைஞர் தான் எனக்கு பேர் வச்சது உதயான், ஓகேங்களா? இதே தான் எல்லாருமே வந்து எங்களுடைய பாரம்பரியம் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது வந்து அப்படிலாம் கிடையாது. இங்கே வந்து எந்த விதமான வந்து ஈகோவோ இருக்கக்கூடாது. ஈகோன்னு எனக்கு வந்து எனக்கு இப்போ ஏதாவது ஒரு சூழ்நிலை இப்போ வரப்போகுதுன்னு தெரிஞ்சால் அது யார் பண்ணாங்கன்றது கூட எனக்கு தெரியும். ஆனால் அதை நான் பார்த்துப்பேன். இதுக்கப்புறம் வந்து எனக்கு நடிகர் சங்க மெம்பர்ஷிப் தேவையில்லையே, இப்போ நான் பார்த்துக்கிறேன், வாங்க பார்த்துக்கலாம், வாங்க என்னங்க. அதாவது நான் இதான் சொல்கிறேன், இப்போ அந்த மனநிலைமையில் நான் இல்லை. எனக்கு இப்போ என்னென்னா பீஸ்ஃபுல்லான லைஃபு,
பீஸ்ஃபுல்லான லைஃபு. நம்மளுடைய தொழில் நம்ம அக்கறை இருக்கோம், நம்ம நிறைய படம் நடிக்கணும், ப்ரொடியூஸ் பண்ணுறோம், எக்ஸாக்ட்லி. நான் டைரக்ட் பண்ணுறோம், இப்படி எல்லாமே நம்ம டைமில் இருக்குன்னும் போது இனிமேல் சங்கம் பக்கமே போவேணான்றது எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. பாலியல் வன்கொடுமைகள் வந்து இப்போ மற்ற அந்த ஸ்டேட்ல வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம், அதை பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து நாங்கள் இந்த சேனல்லையுமே வந்து நிறைய பேரை கூப்பிட்டு வச்சு நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணோம் சார். ஓகேவா? அதே பாலியல் வன்கொடுமைக்கு விஷால் அவர்களும் வந்து பதில் சொன்னார். ஆனால் அந்த பதிலுக்கு வந்து பயங்கரமாக திருப்பியும் ட்ரோல் ஆனார். ஓகே, ஸோ இது வந்து எவ்வளோ வந்து ஒரு பொறுப்பான ஒரு விஷயம். ஒரு சங்க தலைவராக தன்னோட நடிகைகளுக்கு இங்கே ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்கும்போது எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பேசணும் பேசக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இதுக்கு என்ன சார்? இந்த மாதிரி ஒரு கமிட்டி இப்போ ஃபார்ம் ஆயிருக்குன்றது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கு, எல்லாருக்குமே ஒரு பயம் ஏற்படுத்தியிருக்கு. இந்த இந்த கமிட்டி வந்து பயம் ஏற்படுத்தியிருக்கு. பல பேர் வந்து உண்மையாலே இப்போ வந்து விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதை வந்து சட்டங்கள் வந்து ரொம்ப கடுமையாகணும்னு நான் நினைக்கிறேங்க. என்னோட பர்சனல் ஒப்பீனியன். கண்டிப்பாக சட்டங்கள் கடுமையாகணும். நீங்கள் வந்து சவுதி அரேபியாவில், துபாயிலலாம் வந்து சட்டங்கள் கடுமையாக இருக்குது. அந்த சட்டங்கள் கடுமையாக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அப்போ பயப்படணும். உண்மை. அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பெண்களுக்கு வருதுன்னா அவங்களுக்கு அந்த நபருக்கு கொடுக்குற தண்டனை இருக்குல்ல, அது வந்து டைம்லாம் ப்ரோலாங் பண்ணக்கூடாது. அது பயங்கரமான ஒரு தண்டனையாக இருக்கணும். அது எப்படின்னு எனக்கு சொல்கிற முடியல, பயங்கரமான தண்டனையாக இருக்கணும். அந்த தண்டனைகள்லாம் ஏற்றப்படணும். அதே சமயத்தில் அந்த டைம்லவே நம்மளுக்கு நோ மீன்ஸ் நோ, நோ மீன்ஸ் நோ, அப்படி தான் இருக்கணும். நீங்கள் அந்த டைம்லலாம் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நோன்னு சொல்கிறது வந்து அதுக்கப்புறம் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா நோ தான். ஒவ்வொரு ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் நமக்கு வந்து ஒரு டாய்லெட்டுன்றது வந்து கண்டிப்பாக வேணுன்றது வந்து விஷால் டைமில் நாங்கள் கவுன்சிலில் இருக்கும்போது இது எல்லாமே கொண்டு வந்தோம். ஆனால் எதுவுமே அந்தந்த இடத்துல செயல்படல. இது வந்து ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் நடத்தணும்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பாடியை இயங்கணும். அதாவது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நடிகர் அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கோ இதுக்கோ எல்லாருமே வந்து அவங்கெல்லாம் வந்து அவுட்டோர்லாம் போகும்போது ரொம்ப அவங்களுக்கு ப்ராப்ளம், இயற்கையோட இது பண்ணுறது. ஆனால் அந்த டைமில் வந்து அவங்களுக்கு வந்து அதுக்குண்டான தேவைகளை கொடுக்கணும். இப்போ நம்ம எப்படி கேமராவை எடுத்துகிட்டு போகிறோமோ, ஷூட்டிங் பண்ணுறோமோ, அந்த மாதிரி ஒரு விஷயத்த 100% பண்ணணும். இப்போ என் படம் எடுக்க போகிறேன்னா கண்டிப்பாக அதை பண்ணுவேன். இன்றைக்கி நான் வேர்ட் கொடுக்குறேன். அது நம்ம எல்லார்ட்டுமே கொண்டு வரணும். நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம், பட் அவங்களுக்குன்னு ஒரு பப்ளிக் டாய்லெட் மாதிரி அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அது இருக்கணும். இதெல்லாமே வந்து நடைமுறைப்படுத்த வேண்டியதான். சில நடைமுறைப்படுத்திக்கிட்டும் இருக்காங்க சார், இல்லைன்னு சொல்ல முடியாது சார். இப்போ இதெல்லாம் வந்து இல்லை, சங்கத்தில் போய் தான் வந்து நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். சங்கமே இப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? இல்லை, இப்போ அதுதான் ரோகிணி மேடம் வச்சு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக ரோகிணி மேடம் வந்து பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. இது எல்லாமே ஒரு டீமாக சேர்ந்து பண்ணுவாங்க. இது இல்லாமல் சினிமா சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள் வந்து அந்த இடத்துல இருக்கணும் அந்த கமிட்டியில். ஓகே, ஸோ தட் வில் பி ஜெனூன். அப்போ அந்த கமிட்டியில் அவங்க இருக்கும்போது ஒரு இப்போ எப்படி ஏமா கமிட்டி நாங்கள் இருந்ததோ அந்த இடத்துல ஒரு நீதிபதி இருந்தாங்க இல்லையா, அது மாதிரி இப்போ ரோகிணி அம்மா தலைமையில் அவங்க பண்ணட்டும். ஆனால் சென்டராக ஒருத்தருக்கு இருக்கணும் சார். இப்போ ரோகிணி மேம் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட எடுத்துட்டு வாங்க, எங்ககிட்ட ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வாங்க. நல்ல விஷயம் தானே? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இப்போ அந்த விழிப்புணர்வு வருது இல்லை, கண்டிப்பாக அவங்களாம் வந்து கொஞ்சம் போல்டான அவங்க தான். நான் என்ன சொல்கிறேன், இப்போது செய்யுங்க, நம்ம அந்தந்த டைம்லேயே இப்போல்லாம் கொண்டு வந்துடணும். இப்போ அந்த கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த கமிட்டி வந்து இவங்க எப்படி இயங்க போகிறாங்கன்றதா இப்போ எனக்கு தெரியணும். ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா அவங்க இப்போ ரோகிணி மேடமாக இருக்கட்டும், குஷ்பு மேடமாக இருக்கட்டும், இப்போ மற்றவங்களாம் கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க, சீனியர்லாம் கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா இவங்ககிட்ட போய் சொல்கிறதுக்கு அவங்க எல்லாமே ஓப்பனாக இப்போ இன்றைக்கி நடந்ததா பிரச்சனைன்னு சொல்கிறதுக்கு அவங்களும் சொல்லணும். நடிகர் சங்கத்திலேயே வந்து இவ்வளோ பாலிடிக்ஸ், இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு. நடிகர் சங்கமாக இதை பார்க்காதீங்க, நடிகர் சங்கத்தில் வந்து பார்க்காதீங்க. இப்போ நடிகர் சங்கமாக இதை பண்ணணும் தான். நடிகர் சங்கம் மட்டும் இல்லை, ஈவன் ப்ரொடியூசர் கவுன்சிலில் கூட இந்த ஒரு விஷயம் தீர்மானத்தை கொண்டு வரணும். டேரக்டர்ஸ் யூனியனில் வந்து இதுக்குன்னு ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தணும். இல்லை, நீங்கள் உங்களுக்குள்ளேயே இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நடிகர்களும் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முதல்ல உங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுங்கன்னு பேச இது கூட ஒரு ட்ரோல் மெட்டீரியல் தான். அதனால தான் நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டேன், சார் நீங்கள் முதல்ல இந்த மீம் பேஜஸ் இந்த ட்ரோல் பேஜஸ்லாம் பார்க்குறீங்களா அப்படின்னுட்டுன்னு. இங்கேயே நடிகர் சங்கத்துல எவ்வளோ கடன் இருக்குன்னு சொல்லுப்பா, நானாவது கடன் அடைச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அது எவ்வளோ பெரிய ஒரு ட்ரோல் ஆச்சு, எவ்வளோ பெரிய ஒரு மீம். இவங்க பண்ணது தான் அந்த ட்ரோலே, கடனே கிடையாது. ஆக்சுவலாக வந்து நடிகர் சங்கத்துக்கு இது வரைக்கும் இப்போ தான் கடன் வாங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ கடன்றாங்க. இப்போ அந்த கடன் தான் ட்ரோல் ஆகிட்டு. பிரச்சனையே வந்து எப்படி பிரச்சனை, இப்போ பிரச்சனை பண்ணணுன்ட்டு யாரும் பிரச்சனை பண்ணலையே. கேள்விக்கு இப்போ இவங்க அதை பிரச்சனையை ஆக்குறாங்க. சம்மந்தப்பட்ட நிர்வாகிகள் வந்து பிரச்சனை ஆக்குறாங்களே தவிர பிரச்சனையை வந்து நம்ம வந்து பிரச்சனை யார் வீட்டில் எங்கெங்க பிரச்சனை இல்லை. ஒரு ஃபேமிலியில் நடந்த பிரச்சனை இல்லையா, ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை இல்லையா, ஒரு சங்கத்தில் பிரச்சனை இல்லையா, எல்லாரும் வந்து ஒற்றுமையாக உட்காந்து பேசினா இந்த பிரச்சனைலாம் தீர்வாகி சால்வேஷனுக்கு வரலாம்ல.
அந்த சால்வேஷனுக்கு ஒரு கை தட்டினா மட்டுமே பத்தாதுல்ல. உதயா சார் உங்களை கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க, நீங்க என்ன மாதிரியான வந்து ஒரு ஒரு வந்து முன்னெடுப்பு எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னுட்டு. அதுக்கு நீங்க பதில் வச்சிருக்கீங்க எங்க சங்கத்துல நடிகர் சங்கத்துல சங்கத்துக்கு? நான் தான் இல்லையே, உறுப்பினர் நீக்கிட்டாங்களே, நான் என்ன இப்ப எடுக்கிறது, நான் சங்கத்திலேயே இல்லையேங்க. நான் இப்போ இப்போ அந்த ஸ்டெப்புக்குலாம் நான் போலையே. உங்ககிட்ட வேணா வந்து பேட்டி கொடுக்கலாம், அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும், அவ்வளோதான். இப்போ நான் இப்போ நிரந்தர உறுப்பினர் நீக்கம்ன்றது வரப்போகுது, அது தெரிஞ்சு போச்சு எனக்கு. நிரந்தர நீக்கம்ன்றது வரப்போகுது. என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கு உங்களுக்கு? என்ன பாதிப்பும் கிடையாது, நல்லதுதான். நிரந்தர நீக்கம் பண்ணால் பிஸியாக இருக்கலாம், நிறைய படம் நடிக்கலாம். சார் அப்படி எப்படி சார்? சும்மா சொல்கிறேங்க. அதாவது ஏங்க, இது ஒரு பாரம்பரியமான சங்கம். இந்த சங்கத்தில் நம்ம உறுப்பினர் இருக்கிறது நமக்கு பாக்கியம், ஓகேவா? ஆயுட்கால உறுப்பினராக நான் வந்து விஜயகாந்த் சார் பீரியட்லேருந்து சரத் சார் பீரியட்லேருந்து நம்ம வந்து இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது செயற்குழு உறுப்பினராக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம செஞ்சுருக்கேன். இவங்க ஒரு ஈகோவுக்கும் இவங்க இதுக்கும் நான் இதில் தலையில்லை. நான் சொல்ல வேண்டியது என் மனசில் உள்ளதை எல்லாத்தையும் சொல்கிறேன். பட் ஆனால் இவங்க இது திருந்தி வந்தால் மட்டுமே, ஒட்டுமொத்தமாக இணைஞ்சால் மட்டுமே இது நல்லபடியாக நடக்கணும். இப்போவும் நல்லபடியாக நடக்கணும், இவங்க நல்லா பண்ணணும். ஆனால் அந்த ஈகோவையும் வெஞ்சன்ஸையும் வச்சிங்கன்னா. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, விஜயகாந்த் அவர்கள் பொலிட்டிக்கலாக வந்து தாண்டி மக்கள் மனசில் எந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்றத உண்மையாகவே அவரோட டெத் வந்து ஒரு சாட்சி. அதுக்கு நடிகர்களில் முக்கியமாக வந்து விஷால் அவர்கள் ஒரு ஒரு பொறுப்பில் இருக்கார் இல்லையா, வந்தாரா? அழுதார் இல்லைங்க, அங்கே வீட்டில் இருந்து அங்கேருந்து வீடியோ அமைச்சிருக்காரு. அவருக்கு அந்த ஃபீலிங் இருக்க தானே செய்யுது, இருக்குது, அது நம்ம குறை சொல்ல முடியாது. பட் ஆனால் அவர் அங்கே வர முடியாது இல்லையா அந்த சூழ்நிலையில். என்னை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் சார் வந்து இந்த நடிகர் சங்கம் அப்படின்னா, நாங்கள் அந்த பீரியடில் எம்ஜிஆர் சிவாஜிலாம் இருந்தாங்க, அந்த டைம்லலாம் அதெல்லாம் வந்து சங்கம் அவங்க நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்களா விஜயகாந்த் சார்? கண்டிப்பாங்க. என்னை வந்து ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. எனக்கு ஒரு பிரச்சனைலாம் வேட்டியை மடித்து கட்டிட்டு வந்து நிற்கிற ஒரு கேப்டன் அவர், நடிகர் சங்க தலைவராக. என்னுடைய உறுப்பினருக்கு ஏதாவது பிரச்சனைனா வேட்டியை மடித்து கட்டிட்டு வந்து நிற்கிற ஒரு தலைவர் தான் விஜயகாந்த் சார். விஜயகாந்த் சார்லாம் சாதாரண ஆள் கிடையாது. இவர் வந்து நிற்பார், பேட்டிலாம் கொடுக்க மாட்டார். பேட்டி கொடுத்துட்டு காணாமல் போயிடுறதுன்றது ஒரு மேட்ரு, அது யாரும் தெரியும். ஆனால் விஜயகாந்த் சார் வந்து சொல்லவே மாட்டார், வந்து இடத்துல நிற்பார். ஒரு நடிகர் சங்க உறுப்பினருக்கு ஏதாவது பிரச்சனைனா, எனக்கு நடந்திருக்கு, சரி, அந்த இடத்துல நின்றுருக்கிறார். எப்படி அப்படின்னு இருக்கார். அப்படின்னும்போது அவர் எனக்கு மட்டும் இல்லைங்க, சாதாரண ஒரு சின்ன நடிகர்கள் ஆடக்கலைஞர் கூட போய் நின்றுருக்காருங்க. பட் டுவோர்ட்ஸ் எண்ட் என்னென்னா, யூனிட்டி இஸ் த மஸ்ட்டுங்க. யூனிட்டி இல்லைன்னா இங்கே எல்லாருக்கும் ஈகோ, பொறாமை, இவனை ஏதாவது பண்ணிடலாமா, அவனை ஏதாவது பண்ணிடலாமா, இவனை வந்து இது பண்ணிடலாமா, சங்கம் பில்டிங் கட்டுன்றது முக்கியம் கிடையாது, இவன் ஏதாவது பேட்டி கொடுத்துட்டானே இவனை ஏதாவது செஞ்சிடலாமா, இவங்க எதிர்த்து நின்ட்டாங்களே நம்மளை, இவங்கெல்லாம் வரவே கூடாது, அவங்க அலைய வைப்போம், நிரந்தர நீக்கம் பண்ணுவோம், இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க, என்ன வேணால் செஞ்சுக்கிங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. உண்மை மக்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த பில்டிங் வந்து உங்களுடைய இதுலேயே வந்து நீங்கள் இன்விடேஷன் கொடுங்க, நாங்கள் எல்லாம் வருவோம், நீங்களே கட்டுங்க, எலெக்ஷன் வச்சு கட்டுங்களேன்னு நான் சொல்கிறேன். என்ன நினைக்கிறேன்னா, நடிகர் சங்கம்ன்றது ஒரு பாரம்பரியமான சங்கம். வந்து எம்ஜிஆர் சிவாஜி சார் பீரியட்லேருந்து நம்ம வந்து அந்த சங்கத்தில் நம்மளாம் பதவியில் இருக்கிறோன்றதே, நம்மளாம் அந்த இடத்துல இருக்கிறோன்றதே ஒரு பாக்கியமான விஷயம், ஒரு தொட்டு கும்பிட வேண்டிய ஒரு விஷயம். அந்த சங்கத்திலிருந்து நமக்கு வந்து காழ்ப்புணர்ச்சியெல்லாம் விட்டுட்டு எல்லாருமே இப்போ எப்படி பாண்டவரணி எப்போ ஒன்றா ஒற்றுமையாக இருந்தோம், அதுக்கப்புறமா நம்ம எப்படிலாம் இருந்தோம், அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இப்போ காழ்ப்புணர்ச்சியில் பல விஷயங்கள் பண்ணுறது, அதாவது மறைமுகமாக பண்ணுறது, பேக்கில் இருந்து அடிக்கிறது, இதெல்லாம் பண்ணாமல் ஒழுங்காக எல்லாரும் சேர்ந்து எல்லார் கையும் சேரணும். இது வந்து எனக்கு நான் வந்து நாசர் சார்கிட்டையும் கேட்டுக்கிறேன், கார்த்தி சார்ட்டையும் கேட்டுக்கிறேன், பூச்சி முருகன் அண்ணன்டையும் கேட்டுக்கிறேன், கருணாஸ் எல்லாருமே கேட்டுக்கிறேன், மொத்த பாடிட்டையும் கேட்டுக்கிறேன். ஈகோவை விட்டுருங்க. இதுதான் இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஈகோவை விட்டுருங்க. ஒட்டுமொத்த மக்கள் பார்க்குறாங்க நம்மளை, ஒட்டுமொத்த அந்த பில்டிங் வந்து நம்மளால் கட்ட முடியும் நினைக்கிறாங்க. நம்ம கடன் வாங்கி கட்ட வேண்டிய சூழ்நிலையில் இங்கே யாருமே கிடையாது. நான் எனக்கு ஒரு 50,000 கூட நான் கடன் கூட இருக்கட்டுங்க, நான் சங்கத்துக்கு ஒரு பில்டிங்காக நான் ஒரு 2 லட்ச ரூபா தரேன், ஒரு 50,000 தரேன், எனக்கு கடன் வாங்கி கூட தரேன் சங்கத்துக்கு, எனக்கு கடன் இருக்குது, எல்லாருக்கும் ஓகே தரேன், எல்லாரும் சேர்ந்து கட்டுவோம். கடன் வேணான்னு தான் நாங்கள் அப்போ சொன்னோம். இப்போ கடன் வாங்கி திருப்பி கலை நிகழ்ச்சிகள் பண்ணி திருப்பி நம்ம பண்ணுறோன்றது சொல்கிறோம். அது நீங்கள் பொதுக்குழுவில் தீர்மானம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, பல பேருடைய அபிப்பிராயம் அது கிடையாது. பட் இருந்தாலும் ஓகே, அதுக்கும் நம்ம உடன்படுறோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது எந்த ஈகோவை எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து இந்த சங்கத்தை ஐஸ்வரி சார்ன்ற ஒருத்தர் வந்து எவ்வளோ பண்ணியிருக்காருன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதே மாதிரி ஏசி சண்முகம் எம்ஜிஆர் தலைவர் வந்து எவ்வளோ பண்ணியிருக்காரு தெரியும். சத்யபாமா பென்ஷன் கொடுத்துருக்காரு, ஜேபிஆர் சார்
அதான் சொல்கிறேன். இப்போ அவ்வளோ நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சங்கத்துக்கு. பென்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போலாம். இப்போ தான் நின்றுடுச்சு. இப்போ என்னன்னா பில்டிங் கட்டுறதுக்காக நின்றுச்சு. இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஹெல்ப் பண்ணுறதுக்கு சங்கத்துக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. டோட்டல் அதில் என்ன நடக்குது, செயல்பாடுகள் என்ன, சங்கத்தோட செயல்பாடுகள் என்ன, யார் யாருக்கு என்னென்ன கொடுத்துருக்கோன்றது மெம்பர்ஸுக்கு தான் சொல்லுவோம். எல்லாரும் ப்ரெஸ்ஸில் சொல்லலை, மெம்பர்ஸுக்கு தான் சொல்லுவோம். அப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்குதுங்க. ஆனால் இவங்க எல்லாத்தையுமே விட்டுட்டு இந்த மாதிரி எல்லா பெரியவங்க இப்போ எல்லாத்தையுமே பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்திலையும் அபிப்பிராயத்திலையும் இந்த சங்கம் வந்து மிக சிறப்பாக வரணும், இந்த பில்டிங் மிக சிறப்பாக வரணுன்றது தான் என்னுடைய எண்ணம். நான் ஏதோ நான் இப்போ சொன்னது எல்லாமே 1% கூட போய் கிடையாது. உண்மைதான். இப்போ நானும் கேள்வி கேட்குறேன், அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து என்னை வந்து முடிஞ்சால் மெம்பர்ஷிப்லேருந்து திருப்பி கொண்டு வாங்க. ஏன் பயப்படுறீங்க? மெம்பர்ஷிப்பில் நாளைக்கு செயற்குழு போட்டு என்ன மெம்பர்ஷிப்லேருந்து கொண்டு வாங்க. என்னை விட்டுருங்க, நிரந்தர நீக்கம் பண்ணுங்க. எங்களுடைய தமிழ் சினிமாவின் பொக்கிஷம் பாக்யராஜ் சாரை கொண்டு வாங்க. என்ன உங்களுக்கு நான் கேட்குறேன், பாக்யராஜ் சாரை நீக்கிறதுக்கு வந்து 6 மாதத்தை ஒருத்தர் தீக்கிட்டே இருப்பீங்களா? பைலால கூட அந்த மாதிரியான ஒரு கிடையாதுங்க. பாக்யராஜ் என்னை விட்டுருங்க, என்னையும் பாவிலாம் விட்டுருங்க. நீங்கள் நிரந்தர நீக்கல, நீங்கள் வந்து நிரந்தரமாக நீக்கிக்கிங்க. எங்களுடைய தமிழ் சினிமாவின் பொக்கிஷம் பாக்யராஜ் சாரை கொண்டு வாங்க. மரியாதை நீங்களே போய் மெம்பர்ஷிப்பை வீட்டில் போய் கொடுத்துட்டு வாங்க. தற்காலிகமாக நீக்கம் பண்ணால் எங்களுக்கு ஓகே, நாங்கள் அது ஒரு சட்டப்படி செஞ்சோம், சட்டப்படி ரூல்ஸ் படி செஞ்சோன்றாங்க. ரூல்ஸ் படி அவங்க எதுவும் நடக்கிறது இல்லை, அது வேறு விஷயம். அப்படிப்பட்டவரை நீங்கள் கொண்டு வாங்க. சரத் சார், ராதாரவியெல்லாம் எல்லாருமே ஒற்றுமையாக இருப்போமே, என்ன இருக்குது இப்போ? ஃபைன் சார். எங்கள் இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் இந்த விஷயத்த ரொம்ப அழகாக ஒவ்வொன்றுத்துக்கும் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. அது உண்மையாகவே அவுட் ஆஃப் த வே வந்து நீங்கள் சாரி சார் இன்கேஸ் ஏதாவது தப்பான கொஸ்டின்ஸ் நீங்களும் நல்ல கேள்வி கேட்டீங்க. யூ நோ தட் நடிகர் சங்கத்தில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆஸ் ஒரு ஒரு விஷயமா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சதுனால நானும் பதில் சொல்ல முடிஞ்சது. தேங்க்ஸ் அலாட் சார் உங்கள் டைமுக்கு. உண்மையாகவே வந்து இந்த நடிகர் சங்கம் வந்து சீக்கிரம் வந்து இந்த பிரச்சனை சால்வ் ஆகி அந்த பில்டிங் வரணும். உங்களோட பொண்ணான நேரத்துக்கு ரொம்ப நன்றி. அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.